மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்துக்கு போட்டியாக தமிழறிவு மணியன் களம் இறக்கப்படுகிறார். தமிழக வெற்றி கழகத்தில் நாஞ்சில் சம்பத் 5/12/2025 தமிழக வெற்றி கழகத்தில் அவர் சேர்ந்தார். அவருக்கு கட்சியில் பரப்புரை செயலாளராக பதவி கொடுக்கப்பட்டது. அவர் அந்த பதவியினால் தமிழ்நாடு முழுக்க 2024 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் பயன்படுத்தப்படுவார். இப்போ தமிழறிவு மணிவன் என்பவரை GK வாசன் அவர்கள் நாஞ்சில் சம்பத்துக்கு போட்டியாக களமிறக்க தயாராகி கொண்டிருக்கின்றார். தமிழறிவு மணியன் வருகிற 20/12/2025 அவர் 2022 தொடங்கிய பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் கட்சியை தமிழ் மாநில கட்சியோடு இணைக்கிறார். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு எப்பொழுது இணைக்கிறார் என்று சொன்னால், வருகிற 20/12/2025 ஈரோட்டில் GK வாசன் முன்னிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தமிழறிவு மணியன் தமிழக வெற்றி கழகத்தில் நாஞ்சில் சம்பத்துக்கு போட்டியாக GK வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் தமிழறிவு மணியனை இணைத்துக் கொள்கிறார். இந்த இணைப்பு விழா ஈரோடு மாவட்டத்தில் வில்லரசம்பட்டியில் உள்ள லட்சுமி துரைசாமி திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த இணைப்பை பார்க்கின்ற பொழுது நாஞ்சில் சம்பத் எப்படி புலமை பெற்றிருக்கின்றாரோ அதே மாதிரிதான் தமிழறிவு மணியனும் புலமை பெற்றவர். தமிழறிவு மணியனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் காமராஜரால் ஈர்க்கப்பட்டு அவர் அன்றைய பொழுதே காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து அவர் மேடைகளிலே பேசுகின்ற பொழுது அவரது பேச்சு அருவி கொட்டுகிறது போல் இருக்கும். அதனால் காமராஜர் அவர்கள் அவருக்கு தமிழறிவு என்ற பட்டத்தை சூட்டினார். காமராஜர் அவர்களால் தமிழறிவு என்ற பட்டத்தை சூட்டியவுடன் தன்னுடைய பெயர் தெய்வீ சிகாமணி என்ற பெயரை மாற்றி மணியன் என்று சொல்லி தமிழறிவு மணியனானார். மோதிர கையால் குட்டுப்பட்டவர் தான் நம்ம தமிழறிவு மணியன் அவர்கள். தமிழறிவு மணியன் அவர்கள் காமராஜர் இறந்ததற்கு பின்னால் தமிழக ஜனதா கட்சி பொதுச் செயலாளராக பதவி வகித்தார். தமிழக ஜனதா கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவர் லோக் சக்தி என்ற கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் லோக் சக்தி கட்சியினுடைய தலைவரானார். இதையெல்லாம் விட்டுவிட்டு மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்குகின்ற பொழுது 1996 1 ஏப்ரல் தொடங்குகின்ற பொழுது தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு அந்த லோக் சக்தி என்ற கட்சியை கலைத்துவிட்டு மூப்பனாரோடு தன்னை இணைத்துக் கொண்டார். மூப்பனாரோடு இணைத்துக்கொண்டு அவர் தமிழ் மாநில காங்கிரசுக்கு அரும்பாடுபட்டார். எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே தமிழறிவு மணியன் பேசுவார். அவரது பேச்சு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அவரது பேச்சை கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கும். இப்படிப்பட்ட தமிழறிவு மணியன் 2009 காந்திய மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். காந்தியின் மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்து அதற்கு பின்னால் 2016 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் நல கூட்டணி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவரான் இந்த தமிழறிவு மணியன். இந்த மக்கள் நல கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்தது, தேசிய திராவிட முற்போக்கு கழகமும் விஜயகாந்த் கட்சியும் அதில் இருந்தது. இப்படி அனைவரையும் ஒன்று திரட்டி மக்கள் நல கூட்டணிக்கு அடித்தளமிட்டவர் தான் இந்த தமிழறிவு மணியன். ஆனால் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறவில்லை. அது பிசுபிசு போயிடுச்சு. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. ஓரளவுக்குத்தான் ஓட்டு வங்கி தக்க வைத்துக் கொண்டது. அதற்கு பின்னால் 2020 ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது ரஜினிகாந்த் கட்சிக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழறிவு மணியனை மேற்பார்வையாளராக நியமித்தார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை வகுத்து கொடுத்தவர் தான் இந்த தமிழறிவு மணியன். ரஜினிகாந்த் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். தமிழறிவு மணியனும்
ரஜினிகாந்துக்கு நம்பிக்கை பாத்திரமாக நடந்து கொண்டார். பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த நிலைமையில் அவர் சிறிது காலம் அமைதியாக இருந்தார் தமிழறி மணியன் அவர்கள். 2022 பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் கட்சி என்ற கட்சியை ஏற்படுத்தி அந்த பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கட்சிக்கு நடைபெற்ற பொழுது தமிழ்நாடு முழுக்கும் நிறைய உறுப்பினர்களை சேர்த்தினார். அந்த கட்சி பேசப்படுகின்ற கட்சியாக இருந்தது. காமராஜர் பேரிலே காமராஜரை யாராரு தன்னுடைய இதாக ஏற்றுக்கொண்டார்களோ, குருவாக ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கின்ற மாதிரி காமராஜரின் நினைவு கூர்ந்துதான் மூப்பனார் அவர்கள் காமராஜர் மேல் இழுக்கப்பட்டு காங்கிரஸில் இருந்தார். அதேபோல் தமிழறிவு மணியனும் காமராஜர் பெயரை நினைவு கூறுகின்ற வரியிலே பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் கட்சி என்று ஆரம்பித்தார். ஆனால் அந்த கட்சி வருகின்ற 20/12/25 GK வாசன் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸில் இணைத்துக் கொள்கிறார். மூப்பனார் அவர்கள் இருக்கின்ற போது 1996 தனது லோக் சக்தியை கலைத்துவிட்டு லோக் சக்தி என்ற கட்சியை கலைத்துவிட்டு மூப்பனாரோடு இணைந்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து இப்போ மூப்பனாருடைய மகனான GK வாசன் அவர்கள் தலைமையிலே மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய பெருந்தலைவர் காமராஜர் கட்சியை இணைத்துக் கொள்கிறார். இதனுடைய விழா ஈரோட்டில் மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இணைப்பு விழாவில் தமிழறிவு மணியன் நாஞ்சில் சம்பத்துக்கு போட்டியாக களமிறக்கப்படுவார். நாஞ்சில் சம்பத் எப்படி பரப்புரை செயலாளராக இருந்தாரோ அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இவர் தமிழறிவு மணியன் அவர்கள் ஒரு பிரச்சார பீரங்கியாக இருப்பார். தமிழ் மாநில காங்கிரஸில் பிரச்சார பீரங்கியாக இருக்கிறார் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரச்சார பீரங்கியாக இருப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சி பிடிப்பதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதற்கு தமிழறிவு மணியன் பெரிதும் துணையாக இருப்பார். இந்த நாஞ்சில் சம்பத் எங்கெங்க கூட்டம் போய் பேசுறாரோ, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் கொள்கையை பரப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டு பேசுகிறாரோ, அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் தமிழறிவு மணியன் பொது கூட்டங்களில் தன்னுடைய கொள்கையை பரப்புவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கையை GK வாசன் அவர்கள் மூலமாக தமிழகம் முழுவதும் 2026 அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார். அவருடைய பிரச்சாரத்திற்காக வேண்டி அவருடைய கட்சியில் இருக்கிறவர்களும் பெருந்தலைவர் காமராஜர்பால் ஈடுபாடு கொண்டவர்களும் மற்றும் சிலர் அவரை பேச்சிலால் கவர்ந்து இழுக்கப்பட்ட பொதுமக்களும், குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் இளைஞர் பட்டாளத்திற்காக அவருடைய பேச்சு உரை வீச்சு மக்களை கவர்கின்ற அமைப்பிலே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு கவர்ச்சிகரமான பேச்சிலே இளைஞர்கள் எல்லாம் அவர்களது பக்கம் வர ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கட்சி வலுப்பெறுவதற்கு தமிழறிவு மணியன் பெரும் உதவியாக இருப்பார். நாஞ்சில் சம்பத்துக்கு போட்டியாகத்தான் தமிழறிவு மணியனை 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி களம் இறக்கும், வெற்றி காணும். நன்றி, வணக்கம்.